ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் ரecipe கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த எல்லோ கலர் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்குன சின்ன சின்னதாக நறுக்குன பெரிய வெங்காயம் அதையே சேர்த்துக்கோங்க. நிறைய வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு நல்ல கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா சுருங்கி வெந்து போயிருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். அந்த சிக்கன் நல்லா கழுவின சிக்கனை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கனை கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நம்ம வதக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த சிக்கனை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். அதனால் நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம சிக்கனை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா சிக்கன் தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போயே சிக்கன் ஒரு 40% அளவுக்கு நல்லா குக்காக இருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஸ்லோ குக்கே பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சோம்னா சிக்கன் சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டாகவும் அதிகமாக இருக்கும். நான் மூடி போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த சிக்கன் நல்லா அந்த சில்லி பவுடர், அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 80% அளவுக்கு சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பரான ட்ரை சிக்கன் ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் சேர்த்து நீங்கள் இறக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம், பருப்பு எதுக்குன்னாலும் சைடிஷ் சூப்பரான ஒரு அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.